வணக்கம். வணக்கம். மகி பைரவா யூடியூப் சேனலுக்காக சந்திரசூடேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய கால பைரவர் கோயிலுடைய நிர்வாகி ஐயா அர்ச்சகர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு? சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். இங்க ஓசூர்ல இருக்கோம். ஓசூர்ல இருக்கீங்க. நான் ஒரு ஜோதிடர். அது சம்பந்தமா இப்போ நம்ம கால பைரவரை பத்தி. வணக்கம். மகி பைரவா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவன் பைரவ சின்னசாமி. இந்த ஸ்தலத்தினுடைய திறமையை பத்தி, காலபைரவருடைய திருக்கோயில் எப்படி இங்க வந்து உருவாச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி. வணக்கம். அடியேன் பெயர் சித்தர் முனைவர் சிவ பைரவ சின்னசாமி. அடியேன் வந்துட்டு சித்தர்கள் வழியில பயணிச்சுட்டு இருக்கிறேன். 1996 இருந்து மாதம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார கிரிவலம், மாசம் பௌர்ணமி கிரிவலம் அவருடைய அருளால போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த கால பைரவர் இந்த ஸ்கிரிப்டை அவர் தான் கொடுத்தார். கால பைரவர்னா யார், அவர் என்ன செய்வார் அப்படின்றத பத்திய ஒரு குரு உபதேசத்தை திருவண்ணாமலையில அண்ணாமலையார் தான் கொடுத்தார். அப்போ என்ன கொடுத்தாருன்னா, கால பைரவர் தான் காலத்தை நிர்ணயிக்கிறவர். நம்மளுடைய எல்லா மொத்த காலத்தையும், நம்மளுடைய போன பிறப்பு, இந்த பிறப்பு, அடுத்த பிறப்பு, நாம் என்ன பாவ புண்ணியம் செய்யறோம் அதுக்கேற்றபடி நமக்கு பலன்களை தர்றவர் வந்து கால பைரவர் தான். நாம வந்து ஒரு 80% புண்ணியத்தை செஞ்சிருக்கிறோம், ஒரு 20% ஏதோ பாவ கர்மாவை செஞ்சிருக்கிறோம்னாக்கா அந்த 80%க்கான புண்ணியத்தையும் தருவார். அந்த 20% பாவ கணக்குல வந்துட்டு நாம பைரவரை தெரியாம செஞ்சிடறோம், தெரிஞ்சு செய்யறதில்ல. யாரும் தெரியாம நடந்து போயிட்டு இருக்கிறோம், எருமை மெரிச்சிடறோம், தெரியாது, அது கர்மா தான். அது நாம தெரிஞ்சு அதை செய்யறது இல்லை, பாதகம் பண்ணிடுறோம். இது மாதிரியான கர்மாக்கள் நமக்கு சேரும். என்ன ஆன்மீக வழியில போனா கூட நடந்து போறப்ப எத்தனையோ எறும்புக்குது, பூச்சிக்குது, புழுகு, இதெல்லாம் நம்ம மெரிக்கிறப்போ அது கர்மா நம்மளை வந்து, அது உயிர் கொள்ற ஒரு பாவம் தானே, அது நம்மள சேரும். அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு யாருன்னா கால பைரவர்கிட்ட தான் நாம வரணும். அப்படி அவர் தான் நவகிரகத்தை ஆட்சி பண்றவர். நவகிரகங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற கட்டளைய சொல்றவர் வந்து கால பைரவர் தான். சிவன் கோயில்ல ஈசான்யத்துல அவர் கால பைரவருக்கான இடம் இருக்கு. அவர் வந்து இந்த அரக்கர்களை அழிப்பதற்காக சிவனே தன்னுடைய வேர்வை தண்ணியில கால பைரவரை உருவாக்குறார். சிவனுக்கு 5 பிள்ளைங்கன்னு சொல்றாங்க, முருகர், விநாயகர், கால பைரவர், இப்படி. அதுல வந்து 3வதா கால பைரவர் தன்னுடைய சிவனுடைய வேர்வை தண்ணியில உருவாகிறார். அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் காலத்தை நிர்ணயம் பண்றதுக்காகவும் அடியார்களுடைய புண்ணியம் பாவ கணக்கு கணிச்சு அந்த நவகிரகங்களுக்கு சொல்றவர் தான், கணக்கு கொடுக்குறவர் தான். இந்த புள்ள இந்த இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்குது, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்குது, அடுத்த பிறவில இப்படி பிறக்க வைக்கணும், இந்த கணக்கை பிரம்மா கிட்ட கொடுக்குறார். பிரம்மா நம்ம தலையில எழுதி பிறக்க வைக்கிறதா ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் நவகிரகங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுது. நவகிரகங்கள் நம்மளை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோன்றத நம்ம ஆத்மாவில ஒரு சிப்பை சொல்லிக்கிறாரு. எப்படி செல்போனுக்கு நம்ம கிட்ட ஒரு சிப் இருக்குது, மெயின் கண்ட்ரோல்ல ஒரு சிப் இருக்கிற மாதிரி இந்த ஆத்மாக்குள்ள ஒரு சிப்பை குழந்தை உருவாகி கரு வெளியே வந்த உடனே சிப் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கனெக்ட் ஆயிடும், நவகிரகங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அதுல இருந்தே கணக்கு ஆரம்பம், நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. அப்படி நம்ம தெரியாம செய்யற அந்த 20% பாவங்களையும் பைரவரை வந்து சரணடைகிறப்போ அந்த 20% பாவங்களுக்கு எப்போ தண்டனை கொடுக்குறாருன்னா, சனி பகவான் நம்ம 7.5 சனியாவோ பாதக சனியாவோ இது மாதிரி 7.5 சனி பகவான் நமக்கு வர்றப்பதான் அவர் தான் நமக்கு தண்டனையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அதுதான் சனி பகவான் நீதிமான், நீதி அரசன் அவர் தான் சொல்றாங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறார், சனி பகவான் தான் வாங்கியிருக்கிறார். அவர் சிவனாய் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கிறவர் சனி பகவான் தான். அந்த சனி பகவான நவகிரகத்துல ஒருத்தரா வைக்கிறவர் கால பைரவர் தான். நவகிரகத்துல சனி பகவானை எடுத்துட்டு வைக்கிறவர் அவர் தான், கால பைரவர் தான் வைக்கிறார் சனி பகவானை. அதனால
காலபைரவர் நாம வணங்கி தெரியாத செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்தாலும் சரி எங்களுக்கு புண்ணியத்தை கொடுங்க, இந்த கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி அவரை வந்து காலபைரவருக்கு விளக்கேற்றி அந்த வழிபாட்டுல வர்றப்போ அவர் என்ன பண்ணுவாருனாக்க, சரி நம்ம பிள்ளை மன்னிச்சதுன்னு சொல்லி வந்துருச்சு, ஏதோ ஒரு கருணை காட்டணும் இல்லையா வந்த பின்னால, அவர் என்ன பண்ணுவார், அந்த 20%ல ஒரு 5% மட்டும் உனக்கு தண்டனை கொடுப்பா, மீதி 15% சலுகை காட்டுறன்ற சலுகையை காட்டக்கூடியவர் காலபைரவர் தான். சிவன் கூட சலுகையை காட்ட மாட்டார். சிவன் கூட உன் கர்மா என்னவோ அதை படி நடக்கும், கேட்ட வரத்தை தரணும். சிவன் நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ அறக்கர்களுக்கு கூட வரத்தை தான் கொடுக்குறாரு, கருமாவை கழிக்கிறது இல்லை. அவர் சொல்றதுல எந்த வழியும் சொல்றது இல்லை. உனக்கு என்ன வரம் வேணுமோ தவம் இருந்தீங்கன்னா வரம் கிடைக்கும். அது தேவரா இருந்தாலும் சரி, அரக்கரா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, நாம என்ன வேணும்னு தவம் இருக்கிறோமோ அந்த தவத்துக்கான வரத்தை சிவபெருமான் கொடுத்துடுறார் முடிஞ்சது. ஆனா அந்த பாவ புண்ணியத்தை யார்கிட்ட கணக்கு கொடுக்குற, கால பைரவர்கிட்ட தான் அந்த கணக்கு கொடுத்துருக்கிறார். நீ முடிவு பண்ணுப்பான்னு சொல்லிடுறார். அவர் எதுவுமே முடிவு பண்றது இல்லை. கால பைரவர் சரி நம்ம பிள்ளை நம்ம கிட்ட அப்பா கிட்ட போயிடுச்சு, சிவபெருமான் கிட்ட போயிட்டு வந்திருக்குது, நம்ம காலையும் பிடிச்சிக்கிச்சு, ஏதோ சலுகை பண்ணணும், நாம திருந்துறன்னு சொல்றானே, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா திருந்துறன்னு சொல்றப்போ, அப்போ இவர்கிட்ட காலபைரட்ட வர்றப்போ அந்த 20% பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும் அது ஒரு 5% தண்டனையா குறைச்சிட்டு மீதி கருணையை இவர் மட்டும்தான் காட்ட முடியும். கால பைரவர் மட்டும்தான் காட்ட முடியும். வேற எந்த தெய்வங்களும் கேட்ட வரம் கொடுத்துருவார். திருப்பதியான 7 மணியான கும்புறீங்க செல்வத்தை கொடுத்துருவார், லட்சுமி செல்வத்தை கொடுத்துரும். மற்ற எல்லா தெய்வங்களும் கேட்ட வரத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வரம் முடியறதுன்னு ஒரு தருணம் இருக்குது, அது முடியும். அந்த கர்மா நாம வரம் கொடுக்குறப்போ நம்ம ராஜாவா இருந்து வரம் கேட்கிறோம், ராஜாவா இருக்கிறப்ப எத்தனையோ தவறு நடக்கும், நல்லது நடக்கும். அந்த கர்மாக்கள் ஏறிட்டே இருக்கும். அந்த கர்மாக்களை கழிக்கிறது யாருன்னா காலபைரவர் வந்தா அவரு தான் இந்த கர்மாவை கழிக்கிறவர். அடுத்த பிறப்பு இருக்குதா இல்லையா அதையெல்லாம் முடிவு பண்றவர் காலபைரவர் தான். இதுதான் நம்ம வந்து காலபைரவரை வாழ்நாள் முழுக்க நம்ம வழிபடுறப்போ நம்ம போன பிறவி, இதுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் அவங்க செஞ்ச பாவம் புண்ணிய கணக்கு தான் இந்த பித்திரு தோஷம்னு சொல்லி சொல்றாங்க. ஜாதக ரீதியா உங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு. இந்த பித்திரு தோஷம் எப்படி வருதுன்னா, நம்ம பண்றது இல்ல, நம்ம மூதாதையர்கள் பண்ணியிருப்பாங்க, நாமளும் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணியிருப்போம். அந்த கர்மாவும் இந்த கர்மாவும் ஒத்துட்டு போறப்போ இந்த தாய் தகவலும் நாம் வந்துடும். கர்மாக்கள் மூலியமா தான் தாய் தகவலுக்கு போறோம். நம்ம ஒரு கர்மா பண்ணியிருப்போம், நம்ம தாத்தா பாட்டி ஒரு கர்மா, அந்த கர்மா எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து கணக்கு வச்சு இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும் நிர்ணயம் பண்றது காலபைரவர் தான் நிர்ணயம் பண்றார். அப்ப அந்த பித்திரு தோஷம் எப்படி தாத்தா பண்ணது, அதுக்கு முன்ன முத்தாத்தா பண்ணது, பாட்டி பண்ணது, அப்பா பண்ணது, இது நாம பிறவியில பண்ணதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். பைரவர் வந்து சரணடைஞ்சிட்டு இதெல்லாம் இந்த பித்திரு தோஷமாகட்டும் சாபமாகட்டும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான்னு சொன்னா இவர் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். வேற எந்த தெய்வங்களும் சாப நிவர்த்தி பண்ண முடியாது, பித்திரு தோஷ நிவர்த்தி பண்ண முடியாது. காசியில போனாலும் எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில காலபைரவர்கிட்ட போய் அப்பா நான் வந்துட்டேன், என்னுடைய மூதாதையில் அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடு, பாப விமோச்சனத்தை கொடுன்னு பைரவரை கேட்டாதான் அவர் தான் அங்க கணக்கை அழிக்கிறார். நம்ம பாவ கணக்கெல்லாம் அழிக்கிறது யாரு? காலபைரவர் தான். காசியில போனா அவரை பார்த்துட்டு தான் வரணும். கங்கையில குளிச்சு புனிதம், நம்ம ஆத்மா புனிதம் அடையுது, பாவங்கள்லாம் போயிடுதுன்றோம் கங்கையில குளிச்சுட்டா. அதுக்கப்புறம் யாரு அந்த கணக்கு அழிக்கிறது யாரு? கடைசி பைரவரை கும்புறப்போ அவர் தான், சரிப்பா இன்று முதல் உன் கணக்கு எல்லா பாவ கணக்கும் அழிக்கப்படுகிறது, நீ புது பிறவி, இனிமேல் தப்பு செய்யாம எவ்வளவு முடியுதோ அடுத்தவங்களுக்கு உதவியா இருந்து நல்லா இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார் தான் சாமி காலபைரவர். ஓசூர்ல வந்து இது 1000 வருஷத்துக்கு மேல பாரம்பரியமிக்க